வணக்கம். நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம், ஒரு சூப்பரான சிம்பிளான தேங்காய் சட்னி எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு தேங்காய் எடுத்து இது மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு கப் நிறைய தேங்காய் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா காரத்துக்கு ஏற்ற போல் நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு 7-8 பச்சை மிளகாய் ஆட் பண்ண போகிறேன். ஒரு சிம்பிளான சட்னி. வீட்டில் யாரோ ஊருக்கு போயிட்டாங்க, சிங்கிளாக இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணி ஈஸியாக சட்னி சாப்பிட்லாம். இது கூட பார்த்தீங்கன்னா நான் ஒரு அரை கப்புக்கு கம்மியான அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இது கூட இதுக்கு தேவையான அளவு நான் அரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது 4 சேர்த்து நல்லா மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் சூப்பரான தேங்காய் சட்னி நமக்கு ரெடி ஆகிடும். இதில் ஜிஞ்சர் கார்லிக் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. இப்போ இதை தாளித்து எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் நான் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ஒரு 3 வரமிளகாயும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணி தாளித்து எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா சுட சுட சூப்பரான தோசை, அழகான தேங்காய் சட்னி காம்பினேஷன் அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்திங்கன்னா தாளித்து ஊற்றிக்கலாம். அதே நமக்கு ஈஸியாக ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸில் சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது சிம்பிளாக சிங்கிளாக இருக்கிறவங்களுக்கான சட்னி. பை பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.